ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பரவச கைகள். இன்றைக்கி இந்த வீடியோவில் வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு எவ்வளோ ஈஸியாக ஒரு பர்கர் செய்யலாம் தான் பார்க்க போகிறோம். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம பர்கர் உள்ளே வைக்கிற பேட்டியை ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு எண்ணெய் நல்லா காஞ்ச அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் சீரகம் ஆட் பண்ண அப்புறம் ஒரு பெரிய வெங்காயத்தை இது போல் பொடி பொடியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கணும். அது வதங்கிட்டு இருக்கும் போதே நம்ம இஞ்சி பூண்டு விழுது 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ வெங்காயமும் இஞ்சி பூண்டு விழுதும் நல்லா வதங்கிட்ட அப்புறம் இதில் கொஞ்சமாக ரெட் சில்லிஸ் ஆட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் நல்லா வதங்கிட்ட அப்புறம் நாம் இதில் வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நான் இன்றைக்கி ஒரு பெரிய கப்பில் கேரட் ஆட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் ஒரு குட்டி கப்பில் பீன்ஸ். நெக்ஸ்ட் பட்டாணி. நான் ஒரு கப் பட்டாணியை வேக வச்சு உள்ளே ஆட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு ஒரு சின்ன கப்பில் கேப்சிகம். நெக்ஸ்ட் இதில் 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், காரத்திற்கேற்ப மிளகாய்த்தூள், 1 டேபிள் ஸ்பூன் சீரகத்தூள், அப்புறம் தேவையான அளவு உப்பு. எல்லா மசாலாவையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம ஆட் பண்ண மசாலா எல்லாம் காய்கறியில் ஈவனாக மிக்ஸ் ஆகணும். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிட்ட அப்புறம் இதில் 1 கப் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் காய் வேகும். இப்போ இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணி பாருங்கள். வெஜிடபிள்ஸ் எல்லாம் நல்லா வெந்திருக்கும். ஸோ இந்த வெஜிடபிள்ஸை ஒரு பவுலில் மாற்றி 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நான் இன்றைக்கி 2 வேக வச்ச உருளைக்கிழங்க இந்த மாதிரி மசிச்சு உள்ளே ஆட் பண்ணிக்கிறேன். உருளைக்கிழங்க உள்ளே ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இப்போ நாம் ரொம்ப நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதை குட்டி குட்டி பால்ஸாக நம்ம உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாம். ரொம்ப பெருசாகவும் இல்லாமல் ரொம்ப சின்னதாகவும் இல்லாமல் ஒரு கரெக்ட் மீடியம் சைஸ்க்கு நீங்கள் உருண்டை பிடிச்சி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு பவுலில் ஒரு 1½ டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் எடுத்து தண்ணி விட்டு நல்லா கட்டி கட்டாமல் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது எதுக்குன்னா நம்ம செஞ்சு வச்சுருக்கிற பால்ஸை இதில் டிப் பண்ணி பிரெட் கிராம்ஸில் கோட் பண்ணிக்க போகிறோம். அதுக்காக தான். ஸோ நம்ம பண்ணி வச்சுருக்கிற பாலை இப்படி ஒரு லைட்டாக ப்ரெஷர் கொடுத்து ஃப்ளாட் பண்ணி கார்ன்ஃப்ளவரில் டிப் பண்ணிவிட்டு பிரெட் கிராம்ஸில் கோட் பண்ணிக்கலாம். வீட்டிலையே ஈஸியாக பிரெட் கிராம் செய்யலாம். ஈஸியாக வீட்டிலையே எப்படி பிரெட் கிராம் செய்கிறதுன்னு நம்ம சேனலில் ஒரு வீடியோ போடுறோம். நீங்கள் அதை மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. நம்ம ஏன் இந்த பிரெட் கிராம்ஸை யூஸ் பண்ணுறோன்னா அப்போ தான் நம்மளோட பேட்டி ரொம்பவே கிறிஸ்பியாக க்ரன்ச்சியாக இருக்கும். ஸோ இது முடிஞ்ச அப்புறம் ஒரு வாணலியில் எண்ணெய் நல்லா காஞ்ச அப்புறம் நம்ம கோட் பண்ணி வச்சுருக்கிறத பொரிச்சிக்கலாம். நல்லா பொன்னிறமாக ஆகணும், அந்தளவு நம்ம பொரிச்சிக்கலாம். பாருங்கள் எவ்வளோ நல்லா பொரிஞ்சிருக்கு. பார்க்கவே ரொம்ப கிறிஸ்பியாக இருக்குது. இந்த பேட்டி ஒரு பர்கருக்கும் டிஃபர் ஆகும். நாம் இன்றைக்கி வெஜிடபிள் பர்கர் செய்ய போகிறோம். அதனால் இந்த பேட்டியும் முழுக்க வெஜிடபிள்ஸால் மட்டுமே நாம் இன்றைக்கி செஞ்சுருக்கோம். இதை அப்படியே கூட சாப்பிட்டுக்கலாம். ரொம்ப டேஸ்டியாகவும் கிறிஸ்பியாகவும் இருக்கும். ஸோ பேட்டி ரெடி ஆயாச்சு. இதை வைக்கிறதுக்கான மெயின் இன்க்ரீடியன்ட் பன். ஸோ நம்ம பன்னை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த பன்னையும் நம்ம வீட்டிலையே ஈஸியாக செஞ்சுடலாம். உங்களுக்கு அந்த ரெசிபி வேணும்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள், நாங்கள் வீடியோ அப்லோட் பண்ணுறோம். இந்த பன்னெல்லாம் நாம் இப்போ டோஸ்ட் பண்ணணும். அதுக்காக நான் ஒரு பேனில் பட்டர் ஆட் பண்ணிவிட்டு பன்னை எல்லாத்தையும் டோஸ்ட் பண்ணிக்க போகிறேன். பன் எல்லாம் டோஸ்ட் ஆகிட்டு இருக்கு. பன் டோஸ்ட் ஆன அப்புறம் இதில் ஆனியன் ரிங்ஸை வச்சு ஒரு ரோஸ்ட் பண்ணிக்க போகிறோம். ஆனியன் ரிங்ஸை பர்கர் உள்ள ஆட் பண்ணும் போது அதோட டேஸ்ட்டை இன்னும் என்ஹான்ஸ் பண்ணும். அதுக்காக நம்ம ஆனியன் ரிங்ஸை ஆட் பண்ணிக்கலாம். இதை கட் பண்ணுறது ரொம்ப பெரிய கஷ்டம்லாம் இல்லை. ஆனியன்ஸை சர்க்கிள் ஷேப்பில் கட் பண்ணிவிட்டு அதோட லேயர் எடுத்துட்டா ரிங்ஸ் கிடச்சிரும். நெக்ஸ்ட்டு சர்க்கிள் ஷேப்பில் டொமேட்டோவை கட் பண்ணி ரோஸ்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பர்கரை இப்போ நம்ம அரேஞ்ச் பண்ண போகிறோம். அதுக்கு டோஸ்ட் பண்ண ப்ரெட்டில் டொமேட்டோ கெச்சப்பை நான் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன். இது நாங்கள் வீட்டிலையே மேக் பண்ண டொமேட்டோ கெச்சப். அதோட வீடியோ நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க.
நெக்ஸ்ட் அது மேலே நம்ம செஞ்சு வச்ச பேட்டியை வச்சுட்டு ஆனியன் ரிங்ஸை வைக்கிறோம். ஆனியன் ரிங்ஸ் அப்புறம் டொமேட்டோஸ். உங்களுக்கு எப்படி பிடிக்குமோ அது போல் நீங்கள் பர்கரை கஸ்டமைஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட பர்கர் ரெடி ஆயாச்சு. ரொம்பவே ஈஸியாக, சிம்பிளாக, குயிக்காக நம்மளோட பர்கர் ரெடி ஆயாச்சு. இதோட டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்குது. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு இது எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் இது போல் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.